நானும் எப்படியாச்சும் இந்த சாரியை ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன். பட் டைம் தான் கிடைக்க மாட்டேங்குது. பீரோ ஃபுல்லா ஃபில் ஆனதுக்கு அப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா சாரீஸ் இந்த மாதிரி ஓபன் ஷெல்ஃப்ல வச்சிருந்தேன். எங்க இருந்து தான் இந்த டஸ்ட் வருதுன்னே தெரியல. சாரி ஃபுல்லா ஒரே டஸ்ட். சோ இன்னைக்கு என்னன்னா ஆகட்டும் இதை க்ளீன் பண்ணிடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். சாரிக்கெல்லாம் கவர் போட்டதா செட் ஆகும்னு இந்த ப்ராடக்ட் ஆர்டர் போட்டிருந்தேன். மொத்தமா 6 கவர்ஸ் வருது. நான் கூட பார்க்க சின்னதா இருக்கேன். 4-5 புடவை தான் பத்தும்னு நினைச்சேன். பட் நிஜமாவே 10 புடவை கிட்ட வைக்கலாம். ப்ராடக்ட் ரிசீவ் ஆகி 1 வீக் ஆகுது. பட் என்னோட குட்டி பொண்ணுக்கு பயந்துட்டு தான் இன்னைக்கு ஓபன் பண்ணேன். நல்லா சிரிச்சிட்டு இருப்பா. சடனா அழுவ ஸ்டார்ட் பண்ணனா கண்ட்ரோலே பண்ண முடியாது. சோ எப்ப வீக்கெண்ட் வர ஹஸ்பண்ட் ஹெல்ப் கூட்டுக்கலாம்னு நினைச்சா தனியா கை வச்சா அவ்வளவுதான் என் கதை முடிஞ்சிச்சு. சாரியில கை வச்ச உடனே அழுவ ஸ்டார்ட் பண்ணிட்டா. சோ அதனால நானும் ஹஸ்பண்ட் 2 பேரும் சேர்ந்து சீக்கிரமா பேக் பண்ணிட்டோம். 4 கவர்ல மொத்த சாரியை வச்சுட்டோம். மீதி 2 கவர் எதுக்கு வேஸ்ட் பண்ணும், அதுக்கும் சாரி வாங்கி கொடுத்துருங்க, ஃபுல்லா ஃபில் பண்ணிடுறேன்னு சொன்னேன். இந்த சான்ஸ் வச்சு நான் ஒரு கோல் அடிச்சா எங்க ஹஸ்பண்ட் என்ன விட மேல இருக்காரு. இப்ப என்ன இந்த 2 பாக்ஸ்ல சாரி வைக்கணும் அவ்வளவுதானு சொல்லிட்டு 4 பாக்ஸ்ல இருந்து ஒரு புடவை எடுத்து அந்த 2 பாக்ஸ்ல வச்சு முடிச்சிட்டாரு. இவ்வளவு புத்திசாலியா இருக்காருன்னு நினைச்சு பெருமைப்படுறதா இல்ல சாரி கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணுறதானே தெரியல. 2 பாக்ஸை எப்படியோ மேனேஜ் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் வீக் இன்னொரு பேக் வரப்போது. அதை எப்படி மேனேஜ் பண்றீங்கன்னு பாக்குறேன்னு சொல்லியிருக்கேன்.